வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷபத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சட்டசபையில் கோஷம் போட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றம், சபாநாயகர் நடவடிக்கை அப்படின்னு ஒரு செய்தி. இதில் கோஷம் போட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் இது முதல் முறையாக அவர்கள் இது போன்று நடந்து கொண்டதால் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். வெளிநடப்பு செய்திங்கன்னு தான் வழக்கமாக செய்தி வரும். இப்போ வெளியேற்றப்பட்டீர்கள் அப்படின்னு செய்தி வருது. என்ன காரணம்? இல்லை, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழக சட்டமன்றத்தில் நீண்ட நாட்களாகவே இந்த எந்த விஷயத்தையும் விவாதிக்க அனுமதிக்கிறதே கிடையாது. இது முதல் முறையும் அல்ல, இது கடைசி முறையாகவும் இருக்க போகிறதில்ல. அப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை, அதன் மீது கவன ஈர்ப்பு தீர்மானமோ இந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் பேச வேண்டும் என்று நினைத்தால் அதை பற்றி அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலையும் இது முதல் முறையும் இல்லை, இது கடைசி முறையாக இருக்க போறதும் இல்லை அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு. ஆனா வெளியேற்றப்படும் அளவுக்கு உள்ளே இருந்து கோஷம் போடுறதுங்கிற நடைமுறையை இதற்கு முன்னால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்துக்குள்ள செய்யல. ஒரு கட்டத்துல அனுமதி மறுக்கப்படும் போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்திருவாங்க. இப்ப வெளியேற்றப்படும் வரை உள்ளிருந்து கோஷம் எழுப்புவதற்கு என்ன காரணம்? இன்னும் 7-8 மாதங்கள்ல தேர்தல் வருது அப்படிங்கிறது ஒரு காரணமா? தேர்தலுக்கு முன்னால உங்களுக்கு அதிமுகவுக்கு எதிரான நிலையை நீங்க உறுதி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அதற்கு பின்னால இருக்கா? இல்ல மனுஷபுத்திரன் மாதிரியான நண்பர்கள் நீங்க அதிமுகவுக்கு சேவை செய்வதற்காகவே தனியாக ஒரு கூட்டு இயக்கத்தை நடத்துறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை பல நிகழ்ச்சிகளில் முன்வைக்கிறதுக்கு பதில் தெரிவிக்கணும், அந்த கரையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவுக்கு எதிரான நிலையை இப்போ வெளிப்படையாக காட்டுறீங்களா? எங்க மேல ஒன்றும் கரை இல்லை, எனவே போக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கரை நல்லதுன்னு அதை பூசிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம். ஒன்று, இந்த விஷ்ணுபிரியா விஷயத்தை பொறுத்தளவில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி தற்கொலை செய்து கொள்கிறார். அதற்கு முன்னதாக நீங்கள் கோகுல்ராஜ் கொலை வழக்கு என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக தமிழகம் இன்னைக்கு வர அந்த பிரதான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்கிற பிரச்சனை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதையும் இணைத்து ஒரு பிரச்சனை வருகிற போது அதன் மீது நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இன்னும் 1 வருஷம் கழித்து பதில் சொல்லுவீங்களா? இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் வரும் என்று அரசாங்கத்துக்கு தெரியாதா? எனவே யாரிடமும் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது. எங்களுக்கு தேவைன்னா ஒருவேளை நாளைக்கே அதிமுக ஒரு நல்ல விஷயத்தை செய்துன்னு வச்சுங்க, அம்மா மணல் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு நிர்ணயித்த விலையிலேயே விற்கிதுன்னு சொன்னால் நாங்கள் பாராட்ட தான் செய்வோம். அதுக்காக யாராவது சேரலி வீசுவாங்கங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் உட்கார்ந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். எனவே இது அடிப்படையாக மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்பதிலிருந்து எழுகிறது. மனுஷன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் சார்ந்த ஒரு விஷயம். அதில் நாங்கள் விமர்சிப்பதற்கோ அதில் கேள்வி கேட்பதற்கோ ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவிலான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியின்படி அவர்கள் செயல்படுவார்கள். அதனால் அவர்கள் இப்போ தோழர் கனகராஜ் எடுத்தோன்னே ஏன் இவ்வளவு அஃபென்சிவாக அதை பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. யாருக்கு? இல்லை, ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்களை இந்த நிமிடம் வரைக்கும் இன்றைக்கு ஒரு மதவாதத்திற்கு எதிரான ஒரு தோழமை உணர்வுடன் தான் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு ஆத்திரத்தோடு பதில் சொல்ல வேண்டிய, நான் எதுவுமே பேசுவதற்கு முன்னாலேயே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எவ்வளவு ப்ரோவோக் பண்ணினாலும் கூட நாங்கள் அவர்களை தோழமை சக்திகளாகத்தான் பார்ப்போம் என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த விஷ்ணுபிரியா விவகாரத்தில் மட்டுமல்ல, நீங்கள் அது சசிபெருமாள் மரணமாகட்டும், தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த பல விஷயங்களாகட்டும், சட்டசபையில் அதை பற்றி பேசுவதற்கான ஒரு சூழல் கொஞ்சம் கூட இல்லை என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்தில் அதிருப்தியோடு இருக்கின்றன. சட்டசபை என்பதே முதலமைச்சர் 110 விதியின் கீழ் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு இடம் என்பதாக அது மாற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல சமயங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு அங்கே உள்ளே இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்கிற அளவிற்கு அங்கு சூழல் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சில நிலையில் நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், வெளிநடப்பு செய்கிறோம், அதற்கு பதில் இல்லை, கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அப்படி இருக்கிற போது
ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதற்கு இன்னொரு வழியை பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்கிற அளவில் தான் நான் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதை நாங்கள் சர்டிபிகேட் வாங்க விரும்பவில்லை, அது வாங்க விரும்பவில்லை என்றெல்லாம் அவர் சொல்வது என்பது அவருடைய எதை அவர் இன்றைக்கு முன்னிலைப்படுத்த விரும்புகிறார் என்பதை பொறுத்த விஷயம். அதை பற்றி சொல்வதற்கு நான் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லல. திரு ஜென்ராம் அவர்கள் ஏற்கனவே நீங்க கூறிய விஷயங்களை குறிப்பிட்டு அவர் சொன்னார். உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. இது எதற்கு? அப்படி இருந்தால் உங்களுடைய பிரதான எதிரியாக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள் என்பது இந்த விவாதத்தில் திமுக உள்ளே வருவதற்கு முன்பே உங்களுடைய கோபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டீர்கள். இல்ல பேசுறதுக்கு முன்னாலே இதுவரை நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை திரு ஜென்ராம் இங்கே குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அது இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் யாருக்கு சாதகமாக போகும் என்பதை நான் முன்வைத்திருக்கிறேன். அதை தாண்டி உங்கள் மீது தனிப்பட்ட எந்த தாக்குதலையும் சிபிஎம் மீது இன்றைக்கு நான் வைத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பே அதுக்கு களத்தில் இறங்கினால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் மூலமாக அவைக்குள்ள எந்த கட்சியாலும் எதுவும் செய்ய முடியாதா? அதை முன்னின்று நடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது தேமுதிக இருக்கு. சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி, நீங்க மக்கள் மத்தியில உண்மையான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சினா இந்த சென்ஸ் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியது. நீங்க அதுக்குள்ள கட்டுடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சொல்லியும் பயன்படுத்த முடியாது. இல்ல தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி வாக்குகள் அடிப்படையில் திமுக தான். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அந்த ஃப்ளோர் கோஆர்டினேஷனுக்காக ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை செய்ய இரண்டு கட்சிகளும் தவறிவிட்டன அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷனுங்கிறது ஏதோ ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது எல்லா கட்சிகளும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். பொதுவாக ஒரு பிரச்சனையில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொதுவான நிலைப்பாடு இருந்தால் கூட, அரசிற்கு எதிரான நிலைப்பாடுகள் இருந்தால் கூட, சட்டசபையில் சேர்ந்து செயல்படாத ஒரு சூழல் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அரசியல் கூட்டணிகள் தொடர்பாகவும் யார் யாருடன் இருப்பதா இல்லையா என்பது தொடர்பாகவும் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டது. அது இது போன்ற விஷயங்களில் எதிரொலிக்கத்தான் செய்கிறது, அது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் எந்த காரணம் கொண்டு அதிமுக வேண்டாம்னாலும் இருந்துவிட்டு போகட்டும், திமுகவோடு எந்த காரணத்தையும் கொண்டு சேரக்கூடாது என்று சிலர் கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது, காங்கிரஸ் கட்சியோட சேரவே மாட்டோம், கூட்டணியே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியான நிலைப்பாடை எடுத்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களவையில காங்கிரஸோட சேர்ந்து வேலை செய்யறாங்க. இங்க நடக்க முடியாததுக்கு என்ன காரணங்கிறத உங்களை போன்ற நடுநிலையாளர்கள் தான் சொல்லணும். டெல்லியில சாத்தியப்படுது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட மதவாதத்திற்கு எதிராக நாங்க காங்கிரஸை ஆதரிக்கிறோம் என்று சொன்னவங்க தான் இடதுசாரிகள். அப்படி இருக்கிறப்போ ஒரு காலத்தினுடைய முதன்மையான பிரச்சனை எது? இன்றைக்கு தமிழகத்தில் நாங்க பாத்தீங்கன்னா மதவாதத்தையும் அதற்கு ஆதரிக்கக்கூடிய அதிமுகவையும் நாங்க ஒரு பொதுவான எதிரியா நாங்க பாக்குறோம். அப்படி இருக்கிறப்போ இது பாத்தீங்கன்னா இது அவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் இருக்கணுங்கிறது தான் விருப்பம். இல்லைங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கீடுகள் தான் காரணம். அதுக்கு உண்மையிலேயே திமுக காரணம் இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதாவது நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஏதோ அதிமுக வந்த பிறகுதான் அவைக்குள் பேசவே முடியலை, மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக 2010 இருந்து தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி நீங்கள் இந்த கடைசி நாளில் கடைசி நிமிஷத்தில் சட்டங்களை முன்வைத்து அதை நிறைவேற்றிட்டு போகிறதுங்கிறத கடந்த காலத்திலையும் இருந்திருக்கு. இதை நான் திமுக அதிமுகவுக்கு மட்டும்னு சொல்ல மாட்டேன். தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு ரொம்ப இவங்களே சில நேரங்களில் ஆரம்பத்தில், இப்போது பழகிவிட்டார்கள், ஆரம்பத்தில் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான மாநில கட்சிகளும் கூட என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இதை விவாதித்தா அது நம்முடைய நிலைப்பாடுகள் அம்பலமாகும் என்கிற காரணத்தினால் அநேகமாக பல இடங்களில் அதை பண்ணுறாங்க. ஃப்ளோர் கோஆர்டினேஷன் சம்மந்தமாக கேட்டிங்க, கட்டாயமாக காங்கிரஸ் கட்சியோடு கையகப்படுத்தும் சட்டத்துக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து நின்றது. அதில் ஒன்றும் அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள ஏன் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு முன்னெடுப்பை செய்ய தவறுது? இல்ல, அரசியல் ரீதியா திமுகவோட கூட்டணிக்கே போக வேண்டாம், தேமுதிக வருதா வரலையான்னு தெரியாட்டாலும் நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் நடக்கட்டும். ஆனா ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு ஏன் இல்ல, எங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுல ஒரு அடிப்படையான சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணமா மணல் சம்பந்தமா பேசுறீங்க, திமுக இணைக்க முடியுமா? கிரானைட் சம்பந்தமா பேசுறீங்க, எடுக்க முடியுமா?
தாதுமணல் சம்மந்தமாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏற்க முடியுமா? சேஷசமுத்திரம் சம்மந்தமாக பேசுகிறோம், 2 பேரும் சேர்ந்து அதன் மீது ஒரு குறைந்தபட்ச ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத ஒரு கட்சியோடு அந்த விஷயத்தில் சேர்ந்து நின்று நீங்கள் பண்ண முடியுமா? இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீர்கள் என்றால் ஒருவேளை அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் குறித்தான பிரச்சனை என்று வந்தால் அதோடு சேர்ந்து இருப்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை கட்டாயமாக மார்க்சிஸ்ட் கட்சி முன்னிற்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ திரு மனுஷபுத்திரன் கூட இந்த விஷயத்தை சொன்னார். காங்கிரஸ் கட்சியை அந்த ஒரு விஷயத்தில் ஆதரித்த ஒரே காரணத்திற்காக அதை டேக் இட் ஃபார் கிராண்டட், இது நாம் எது வேணாலும் செய்யலாம் என்று ஒரு கட்சி நினைக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் அனுமதிக்க முடியாது. உண்மையில் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது தான் இன்றைக்கு பிஜேபி இவ்வளவு அபரிமிதமாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. எனவே நீங்கள் ஒரு ஒற்றை அஜெண்டாவை நம்ம முன்வைக்கிறோம் சில நேரங்களில், அது எதிராளிகளுக்கே பயனுள்ளதாக மாறி போகிற நிலைமையும் இல்லை. அதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு நாட்டில் முதன்மையான பிரச்சனை எது என்று பார்க்கிற போது, இப்போ அவரே சொல்கிறாரு, மதவாதம் பற்றின ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கடந்த தேர்தலின் போது பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் தீவிரமாக எடுக்கிறாங்க. அன்னைக்கு இடதுசாரிகளுக்கு ஒரு வரலாற்று கடமை இருந்தது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை மதவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கடமை இருந்தது. ஆனால் காங்கிரஸையும் பாஜகவையும் நீங்கள் ஒரே தட்டில் வைத்து பார்த்ததன் மூலமாக பாஜக எந்த தடையும் இல்லாமல் அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு சூழலுக்கு நீங்களே வழிவகுத்தீர்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இதில் திமுக சேர்த்துக்க முடியுமான்னு. கடந்த காலத்தில் இவர்களோடு உடன்படாத, இவர்கள் விமர்சிக்கிற பல விஷயங்களை கொண்டிருந்த அதிமுகவுடனோ திமுகவுடனோ இவர்கள் கூட்டணி சேரவே இல்லையா? அப்பொழுதெல்லாம் இந்த காலத்தில் இதுதான் முதன்மையான பிரச்சனை என்று இவர்கள் அரசியல் உடன்படிக்கைகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? அப்படி இருக்கிற போது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவங்க கூட சேர மாட்டோம்னா, இந்த பரிசுத்தத்தை இவர்கள் இப்போது கூட்டணியில் வைத்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளோடு இவர்கள் பேசினார்களா? வைகோ போன வருடம் வரைக்கும் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்? இன்றைக்கு அவரை முன்னிறுத்தி இவர்கள் ஒரு அரசியலை செய்ய முடிகிறது. அப்படி என்று சொன்னால் வைகோ போன வருஷம் மோடிக்காக பிரச்சாரம் செய்தார், மோடியை முன்னிறுத்தி செய்தார். அப்படிப்பட்டவரோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் மற்றவர்களுடைய கடந்த காலத்தை பற்றி மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஞாபகத்தோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். இது என்ன அரசியல் என்று எனக்கு புரியல. மதவாத அரசியலுக்கு எதிராக மனுஷபுத்திரன்கிற தனி மனிதர், எழுத்தாளர், கவிஞர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசுற மனுஷபுத்திரனுக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க சென்ற ஆண்டு வரை வைகோவோட ரோல் என்னன்னு கேக்குறீங்க. இப்போ நேற்று சமூக வலைத்தளங்கள்ல ஒரு படம் உலாவுது. அது ஜே அன்பழகன் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதை பற்றி நீங்க கேட்க விரும்புறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களில் பங்கெடுப்பது தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன் நான் சொல்றேன், அதாவது இன்றைக்கு நாம் மக்களுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே நாம் முற்றாக ஒரு எதிர்நிலையில் நிறுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை முற்போக்கு சக்திகள் அதை எல்லாற்றையும் மறுக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகள் ஏற்படுத்துகின்றன. அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லா வழிபாடுகளையும் எங்களுடைய நேற்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பார்க்கிறேன். விநாயகர் என்பவர் இந்துக்களினுடைய கடவுளா, இந்து முன்னணியுடைய கடவுளா? இந்து முன்னணியுடைய கொடியை ஏந்தி கொண்டு பெரிய ஊர்வலங்கள் வெறிக்கூச்சலோடு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது விநாயகர் என்கிற ஒரு எளிமையான கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை இந்து முன்னணி போன்ற ஒரு அமைப்பு தங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறது. அப்படி இருக்கிற போது மக்களுடைய நம்பிக்கைகளை கையாள்வது தொடர்பாக, அவர்கள் மீது விமர்சனங்களை கையாள்வது தொடர்பாக ஒரு வெகுஜன இயக்கம் என்பது இது அண்ணா காலத்தில் இருந்தே பெரியார் தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்த போது கூட அண்ணா ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்கிற ஒரு கோட்பாட்டை ஏன் எடுக்கிறார் என்று சொன்னால், உண்மையில் பெரும்பான்மை மக்களுடைய அடிப்படையான எளிய நம்பிக்கைகளுக்கு நாம் கைவிட்டு விடக்கூடாது, அதற்கு எதிராக நிற்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாம் அடுத்த வருடத்திலிருந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும். நிச்சயமாக நம்முடைய பல ஸ்ட்ராட்டஜியை எதிரிகள் மக்களை எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்த விஷயம்தான். அப்படி இருக்கிற பொழுது மக்களுடைய எளிய நம்பிக்கையின் பெயரால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மதவாத அணிதிரட்டல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் அவர்கள் பெரிய இந்துத்துவ அரசியல் முன்வைத்து திரட்டவில்லை. நீங்கள் இந்துக்களுக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டது, இவர்கள் எல்லாம் நாஸ்திகர்கள், உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்கிற பொய் பிரச்சாரத்தின் வழியாக இன்றைக்கு அடிமட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதை எதிர்கொள்வதற்கு ஜே அன்பழகன் போன்றவர்கள் அல்லது மக்களிடம் வெகுசன அரசியலை கட்டுகிறவர்கள் மக்களுடைய எளிய நம்பிக்கைகளில் பங்கேற்பது என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதுல எந்த தப்பும் கிடையாது. அதாவது ஜே அன்பழகன் அவர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது சம்பந்தமான வீடியோவை நான் பார்க்கல.
ஆனால் வேறு சில இடங்களில் நான் வந்து KK நகரை கிராஸ் பண்ணி போகிற போது இந்து முன்னணி நடத்துகிற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் திமுகவினுடைய பகுதி செயலாளர் கலந்து கொள்கிறார். ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்து அதை புரிந்து கொள்ள முடியுது. ஒரு மதவெறிக்கு எதிராக போராடுகிற மனுஷபுத்திரன் என்கிற அந்த ஆளுமைக்கு இருக்கக்கூடிய வேகம் திமுகவுக்கு இல்லைங்கிறதான் பிரச்சனை. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டில் கூட வச்சுக்கிட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து சட்டம் போட்டு ஒரு கடவுள் நம்பிக்கையை நீங்கள் ஒன்றும் தடை செய்ய முடியாது, அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்து முன்னணி எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறதோ அந்த நோக்கத்துக்கு துணை போகிறது மாதிரி இதில் இருக்கக்கூடியவர்களே இந்து முன்னணியுடைய ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறது. ரெண்டாவது அவர் கேட்டார், நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து கடந்த காலத்தில் திமுக அதிமுகவோட உறவு வைத்து கொள்ளவில்லையா அப்படின்னு. இல்லை, நீங்கள் கட்டாயம் கடந்த காலத்தில் நாங்களும் வச்சுருந்தோம், அதே போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் வச்சுருந்தது, அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அடிப்படையான நிலைப்பாடு என்ன, நீங்கள் இந்த பிரச்சனைகளில் மாறவே இல்லை என்று வருது. மனுஷபுத்திரன் என்ன கேட்க மாட்டார்னா, கடந்த காலத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு கடந்த காலத்தில் வரல, அல்லது தலித்துகள் மத்தியில் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருக்கிற உணர்வு இந்த காலத்தில் வரல, எனவே அவங்கெல்லாம் இனிமேலும் வரக்கூடாது அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி ரொம்ப எளிமையான கேள்வி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் போய் ஜே அன்பழகன் அன்னைக்கு இந்து முன்னணியுடைய கொள்கைகளை ஆதரித்து பேசினாரா, அவருடைய கோட்பாடுகளை ஆதரித்து பேசினாரா? அவர் மக்களோட எளிய நம்பிக்கைகளை நாங்கள் அதை எதிர்க்கவில்லை என்பதைத்தான் அவர் அங்கே பதிவு செய்கிறார். அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களோட இயக்கம், மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம். அப்படி இருக்கிற போது மதவாத சக்திகளிடம் நாங்கள் பெரும்பான்மை மக்களை ஒப்படைக்க தயாராக இல்லை. இன்னொரு விஷயம் கேட்டுக்கங்க, விநாயகர் சதுர்த்திங்கிற பண்டிகை தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு நான் கேட்கல. ஆனா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதும் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலம் நடத்துறது, இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஊர்வலங்களை பற்றியும் கடந்த காலத்துல அது ஒரு இந்துத்துவ அரசியலாக அதை கருதி செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அதுல பங்கேற்பது ஏதாவது புதிய செய்தியை சொல்லுதா? நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப வந்து பாருங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை எடுத்துக்கங்க, இதுல பங்கெடுக்கக்கூடியவர்கள், இந்த ஊர்வலத்தில் போறவங்க எல்லாமே அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள். இவர்களை எல்லாம் இதிலிருந்து தடுப்பதற்கு மார்க்சிஸ்டுகள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார்கள்? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களை எதிர்நிலையில் தொடர்ந்து நிறுத்துவதன் வாயிலாக இந்துத்துவ சக்திகள் அவர்களை சுலபமாக கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்குறோம். அப்படி பார்க்கிறப்போ உண்மையில் பிற்போக்குத்தனங்களை எதிர்ப்பது, மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பது என்கிற நிலை என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இதையெல்லாம் காரணம் காட்டி இன்றைக்கு பெரும்பான்மை மக்களை ஒன்று சேர்த்துகிற ஒரு விஷயம் நடக்கிற போது ஒரு இது போன்ற ஜனநாயகபூர்வமான கட்சிகள் அல்லது மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நடைமுறை ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற போது விநாயகரை முன்னிறுத்து நீங்கள் எங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த முடியாது என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கிற போது நாங்கள் மக்களிடம் எப்போதும் இணக்கமாகத்தான் இருந்திருக்கிறோம், மக்களுடைய நம்பிக்கைகளை எப்பொழுதும் மதித்துத்தான் நடந்திருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் எந்த அரசியல் ரீதியாக எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அரசியல் ரீதியாக எந்த தவறு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அவர் ஒண்ணு சொன்னாரு, மார்க்சிஸ்ட் கட்சி இதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு. ஆக்சுவலா நாங்க அதை பிரச்சாரம் பண்றோம், நீங்க அதை பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க நான் சொல்றேன், இந்து முன்னணி ஊர்வலத்தில் இன்னைக்கு கலந்து கொள்றது நியாயம்னா நாளைக்கு RSS விஜயதசமியில கீழ இருக்க மக்கள் தான் போறாங்க. சம்பந்தமான ஒரு நான் சொல்லுறேன், இன்னைக்கு நீங்க KK நகர்ல பார்க்கலாம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்து முன்னணி ஊர்வலத்தில் கலந்துக்கிறத என்ன பேசுறீங்க கூட சொல்றேன். அதாவது இப்ப இடதுசாரிகளை விட மிக கடுமையாக இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிமுக ஒரு எதிரியாக நினைக்கவில்லை. அவர்கள் முன்னிறுத்துகிற பண்பாட்டு அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடையா இருக்கிறது. பேசக்கூடாது. கடந்த காலத்துல தான் நிகழ்காலம் இருக்கு. உங்களுடைய கடந்த காலத்தை விட்டுட்டு இந்த நிகழ்காலத்தை பேச முடியுமா? அது இல்ல. கடந்த காலத்துல இருக்கிறதுனாலயே நிகழ்காலத்துல நீங்க செய்த தப்பெல்லாம் ஏற்க முடியுமா? இன்னைக்கு சொல்றேன், கடந்த காலம் அதாவது இவர் சொல்றாரு சேஷசமுத்திரங்கிறாரு. பிரச்சனையை வச்சுக்கிட்டு கடந்த காலம் முழுக்க சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன அத்தனை விஷயத்தை இவங்க மறுக்க முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசாம இருக்கீங்க. அதை என்னன்னு சொல்லுங்க. ஒரு சேஷசமுத்திர விஷயத்துல கலைஞர் அறிக்கை விடலன்னா
இத்தனை சமூக பிரச்சனைகளில் மொழி பிரச்சனை, இன பிரச்சனைன்னு அத்தனை நீங்க ஒண்ணு சொன்னா இன்னொன்னு போகாதீங்க. ஏன் தமிழ நிர்வாக மொழியாக எல்லா இடத்துலயும் நடந்தல தினமும் அதை எதையாவது நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நேற்று இருந்த கலைஞர் சரி, இன்று இருந்த கலைஞர் சரியில்லை. அதான் பிரச்சனை. நேற்று இருந்த திமுக அல்ல, இன்று இருக்கிற திமுக. அப்ப நேற்று இருந்த கம்யூனிஸ்ட் நிக்கிறீங்க. ஆமா, அதோட சீரழிஞ்சு போயிருக்கீங்க. அதை விட பெட்டரா இருந்திருக்கும். என்ன சீரழிஞ்சிருக்கும்? 2G எங்க குடும்பத்துல யாராவது போட்டு கலஞ்சிட்டு இருக்காங்களா? எங்க குடும்பத்துல தொடர்ந்து பேச முடியாது மனுஷ். தொடர்ந்து பேச முடியாது. கனகராஜ் இதை தொடர்ந்து பேச முடியாது. நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய செய்திகள், கூகுள் சாட்டு, அப்புறம் ஐபேட்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ், இந்த மாதிரி எல்லா தகவல் பரிமாற்றங்களையும் உங்களுடைய சொந்த போன்ல இருந்தோ ஐபேட்ல இருந்தோ 90 நாட்களுக்கு நீங்க அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வரைவு கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டு மக்களிடம் கருத்து கேட்டிருக்குது. இது மக்களுடைய அந்தரங்கத்திற்குள் நுழையும் முயற்சி, அரசினுடைய முயற்சின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் வெளியில வந்துட்டு இருக்குது. மனுஷபுத்திரன், நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்பிள் நிறுவனம் தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சுது. அதாவது நம்ம இந்த ஐபேடில் இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அவங்களுடைய சர்வரில். அதில் சில அமெரிக்காவினுடைய மிக சில பிரபலமான நடிகைகள் அவர்கள் பர்சனலாக அந்தரங்கமாக பரிமாறிக்கொண்ட அந்த படங்களை அந்த ஆப்பிளோட அவங்களோட அந்த ஸ்டோர் இதில் போய் இவங்க ஹேக் பண்ணி சில பேர் எடுத்து அதை பத்திரிகைகளில் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடித்தது. அப்போதுதான் இது போன்ற நிறுவனங்கள், தகவல் தொடர்பு நிறுவனங்கள், அவர்களுடைய அந்த ஆப்ஸ்லேயோ மற்றதுலேயோ நம்முடைய தகவல்கள் சேமிக்கப்படுவது என்பது எந்த நேரமும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத பற்றி ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அப்படி சேமித்து வைக்கிற முறை சரிதானா என்கிற கேள்வி கூட இருந்தது. இத்தனைக்கும் அது நம்முடைய அனுமதியோடு செய்யப்படுகிற ஒரு விஷயம். நீங்கள் தான் போய் அந்த படங்களை சேமித்து வைக்கிறீங்க. ஆனால் அதுவே நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறப்போ பரிமாறப்படுகிற அத்தனை தகவல்களையும் நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் பார்வையிடுவோம் என்று சொல்வது என்பது இதுவரைக்கும் செய்யப்பட்ட தனிமனித உரிமைகளின் மீதான அத்துமீறலில் மிகப்பெரிய மீறலாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் செய்திகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டோரேஜில் இருக்கணும்னா எனக்கு ஒரு செய்தி வருது அல்லது நான் ஒருத்தருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறேன், அதை நான் வைத்துக்கொள்வதா இல்லையா என்பது என்னுடைய உரிமை மட்டும்தான், தனிப்பட்ட உரிமை மட்டும்தான். ஆனால் அதை அரசு கண்காணிக்கத்தக்க வகையில், அதை எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப எடுக்கத்தக்க வகையில் ஸ்டோர் பண்ண வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பாசிச ஆட்சியினுடைய ஒரு வடிவமாகத்தான் நான் பார்க்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு சட்ட வரைவு வந்தால் அதை எல்லோரும் சேர்ந்து கடுமையாக எதிர்த்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. கனகராஜ், பொதுவாக இந்த மாதிரியான அம்சங்களில் இந்த எல்லா விதமான ஆப்ஸுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய விவரங்களை திரட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு தான். இப்போ வாட்ஸ்அப் என்ன சும்மாவா பண்ணிகிட்டு இருக்காங்க? வெறும் விளம்பரம் மட்டும் இல்லை, உங்களிடம் இருந்து கிடைக்கிற எல்லா தகவல்களையும் திரட்டி அவங்க மிடில் கிளாஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன பிடிக்கணுங்கிறத பார்க்குறதுக்காக. ஆனால் ஒரு அரசாங்கம் இப்படி நடத்துவது என்பது, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடுத்தவங்க பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தீவிரவாதிகள் பல பேருக்கு மெசேஜ் வருது, அதை எடுக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் ஏதாவது தீவிரவாதம் என்பது உலகத்தில் பல பகுதிகளில் இருக்குது. ஒன்றை காரணம் காட்டி எல்லோரையும் முடக்குகிற ஏற்பாடு இது. அது சுப்ரீம் கோர்ட் சொன்னதை தான் சொல்லணும். அடுத்தவன் ரூமுக்குள்ளே போய் அவன் என்ன சாப்பிட்றான்னு பார்க்குறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது என்று நீதிமன்றங்கள் கேட்டிருக்கு. அதே கேள்வியை தான் இதில் கேட்கணும். எனக்கும் என் தம்பிக்கும், எனக்கும் என் அப்பாவுக்கும், எனக்கும் என் காதலிக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் மகனுக்கும் இருக்கிற உறவுகளை அல்லது உரையாடல்களை கேட்பதற்கான அல்லது திரும்ப வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் அல்லது யோக்கியதை யாருக்கும் கிடையாது. இது அவர் கூட அத்துமீறல்னு சொன்னார். அத்துமீறல் கூட கிடையாது, ஒரு அட்டூழியம். இதுவரை நாம் பெற்றிருக்க உரிமைகள் அனைத்தின் மீதான தாக்குதல். நானும் இது அப்படி போச்சுன்னா வெறும் இந்த மெசேஜை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இது தனியாக பார்க்க முடியாததுக்கு இன்னொரு தகவல். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்த இன்னொரு செய்தி இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அரசின் சார்பாக பேசின அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, முகுல் ரோத்தகி சொல்றாரு, Constitution does not state that right to privacy is a fundamental right. அடிப்படை உரிமை, அந்தரங்க ரைட் டு பிரைவசிங்கிறது அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய நிலை அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய குணாம்சம், அவங்களுடைய கொள்கை. அடுத்தவங்க வீட்டில் எட்டி பார்க்கறதுங்கிறது ஒரு கேவலமான அம்சம். நாளைக்கு இவங்க வாய்ப்பு கிடைச்சா இது வெறுமனே இந்த மெசேஜை மட்டும் பார்க்க மாட்டாங்க.
இதுதான் சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து மெசேஜை எலக்ட்ரானிக்காக கொடுத்தா என்ன, ஹேண்ட் ரிட்டனாக இருந்தால் என்னன்னு உங்கள் லெட்டர் எல்லாத்தையும் பிரித்து பார்க்க முடியும். உங்களுடைய எல்லா விதமான கொரியர் மெசேஜையும் பிரித்து பார்க்க முடியும். இது நிச்சயமாக அடிப்படையான உரிமையில் கை வைப்பது. பேச்சுரிமை எழுத்துரிமைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் வந்து ஒருவேளை அரசியல் சட்டத்தை எழுதினவங்க, எனக்கு அரசியல் சட்டத்தில் நான் புலமை வாய்ந்தவன் கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு ஆள் வந்து அடுத்த வீட்டில் எட்டி பார்க்குறதெல்லாம் உனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் நீ வந்து கட்டுப்பாடு காப்பாயின்னு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப இது இப்படி சொல்வதற்கான தெனாவட்டு எங்கேருந்து வருதுன்னா, இந்திய மக்கள் இதை கேட்க மாட்டார்கள். ஒரு டெரரிசம் என்பதை முன்வைத்து நாம் இதையெல்லாம் நடத்திட்டு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த டெரரிசம் சம்மந்தமான ஆர்குமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல யூஎஸில் தான் கொண்டு வராங்க வந்துட்டு. அதாவது இந்த டெக்னாலஜி வழியாக ஒரு சர்வேலன்ஸுங்கிறத பயங்கரவாதத்துக்கு எதிராக செப்டம்பர் 11க்கு அப்புறம் அதை வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. மற்ற நாடுகள் அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, டெரரிசம் மட்டுமல்ல, வேறு எந்த குற்ற வழக்குகள்லையும் 3% அளவுக்கு மட்டும்தான் இந்த மானிட்டரிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. 97% வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரிங்கை பயன்படுத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆக இதை கொண்டு வந்த நாடுகளிலேயே டெரரிசத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது போன்ற தகவல் தொடர்பை கண்காணிப்பது என்பது பயன்படும் என்பது பொய் என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த பொய்யை இன்றைக்கு இந்திய அரசு திரும்ப நம்மிடம் சொல்ல வருகிறது. அந்த டெரரிஸ்டுகள் வலுப்பெறாமல் தடுப்பதற்கு பலர் வந்து அச்சத்தோடு ஒதுங்கி இருப்பதற்கு இந்த கண்காணிப்புகள் பயன்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஒசாமா பின் லாடன் விஷயத்தை நீங்க எடுத்தீங்க. அவர் வந்து இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி வந்த பிறகு அவர் தனிப்பட்ட குரியர் மூலமாக மட்டும்தான் தன்னுடைய அத்தனை தகவல் தொடர்புகளையும் நடத்தினார் என்று சொல்கிறது. அப்ப நீங்க இவ்வளவு யோசிக்கிறப்ப டெரரிஸ்டுங்க எவ்வளவு யோசிப்பாங்க? ஆக சிட்டிசன்ஸ், பொதுமக்களை கொடுமைப்படுத்துவதற்கும் அவர்களை ஒடுக்குவதற்கும் தான் இது பயன்படுமே தவிர டெரரிசத்தை தடுப்பதற்கு இது வழி அல்ல. இது ஒரு பொய்யான காரணம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த கூட்டு இயக்கம் செய்கிறது. இங்க ஒரு தேவை இருக்கு, அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நேற்று ஒரு விளக்கமான அறிக்கையை ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். 91 இப்போ வரைக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஆட்சி மாறுது. இது ஒரு அரசியல் போக்காக தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த போக்கு தொடராது, அதுல ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தான் மார்க்சிஸ்ட் கட்சி இப்படி சொல்லுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கட்டாயம் அந்த மாற்றத்திற்கான முயற்சியைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுக்குது. மக்களுடைய பிரச்சனைகளுக்கான போராட்டத்தின் மூலமாக அது உருவெடுக்க வேண்டும் என்று நினைக்குது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுது. நீங்க சொல்லுங்க. அதற்கான முயற்சிகள் நான் கேட்கறது வந்து திமுக ஆட்சியை விட்டு போனா அதிமுக ஆட்சியை விட்டு போனா திமுக அப்படிங்கிற போக்கு இருக்கு. இல்ல, அந்த போக்கு மாறி இருப்பவரே மீண்டும் ஆட்சியில் தொடர்வதற்கான மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த கூட்டு இயக்கம் உதவி செய்யும் அப்படின்னு பொருளாகவும் அதை கொள்ளலாமா? இல்ல, அது எப்ப நீங்க யாரோட அணி சேர்க்கை வந்தாலும் சரி, திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தினுடைய இருதுருவ அரசியல் மாறக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ அதற்கான முயற்சியை அவங்க எல்லா காலத்துலேயுமே செய்வாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு மீடியா பலம் இருக்குது. அதை வைத்து கொண்டு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு முன்னெடுப்பையும் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக நான் என்ன கேட்குறேன், திமுகவுக்கு எதிராக அதிமுகவையோ அதிமுகவுக்கு எதிராக இப்போது திமுக தலைவர் தான் அதை சொல்கிறாரு, அவங்க சார்பாக இருக்கவங்க சொல்கிறாங்க. நான் கேட்க விரும்புகிறேன், தொழிலாளி பிரச்சனை நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய சிஐடியினுடைய மாநில செயலாளர் ஒரு 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 தொழிலாளி போராட்டத்தில் கடலூரில் கண்ணை குத்தி ஒரு கண்ணு குருடாயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர், சிஐடி மாநில தலைவர் ஏ சௌந்தரராஜன், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் நடந்திருக்கு, 70கள் நடந்திருக்கு, கைவிலங்கு போட்டு ஹூண்டாய்க்கு எதிராக ஃபாக்ஸ்கானுக்கு எதிராக போராடினா நீங்கள் கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு போகிற விஷயம் கடந்த காலத்தில் இருந்தது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மணல் பிரச்சனை திமுகவுக்கு என்ன மாற்றுக் கொள்கை, அல்லது வந்து தாது மணல் பிரச்சனை திமுகவுக்கு என்ன மாற்று இருக்குது, கிரானைட் விஷயம் திமுகவுக்கு என்ன மாற்று கொள்கை இருக்குது, அல்லது ஊழல் அநேகமாக மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் கவிழ்ந்து போகிறதுக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணமாக இருந்த 2Gயை நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? நான் சொன்ன மாதிரி அவர் கூட முதல்ல சொல்லும்போது சொன்னார், நீங்கள் கலைஞர் வந்து கடந்த காலத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாதா? கட்டாயம் கடந்த காலம் என்பது திமுகவை பொறுத்த மட்டில் அது செய்திருக்கக்கூடிய
சமூக சீர்திருத்தத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஏன் இப்போது இப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான. சமுத்திரத்துல சட்ட ஒழுங்கு நிலநாட்டாது பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆளுகிற அரசு, இந்த ஆளுகிற அரசிற்கு எதிராக ஒரு உணர்வை கட்டுவதற்கு பதிலாக கலைஞர் ஏன் அதுல அறிக்கை வெளியிடுங்கிறதை மட்டும் கனகராஜ் தொடர்ந்து ஒவ்வொரு அரங்கத்திலையும் முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. அவருடைய நோக்கம் என்பது ஜெயலலிதாவை தாக்குவதல்ல, ஜெயலலிதாவை விமர்சிப்பதல்ல, கலைஞர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறாரா இல்லை என்பது மட்டும்தான். ஆக இன்றைக்கு அரசு யாருடைய கையில் இருக்கிறது? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது யாருடைய கையில் இருக்கிறது? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜெயலலிதா சமூக சீர்திருத்தத்தில் ஜெயலலிதா இந்த பக்கத்திலே இல்லங்க. அவங்களுக்கு கொள்கை ரீதியாவே இதுல உடன்பாடு கிடையாதுங்க. அவங்க தலித் விஷயத்திலேயோ மதச்சார்பின்மை சம்பந்தமான விஷயத்திலேயோ அதிமுகவுடைய நிலைப்பாடு கிடையாது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது கூட பேச மறுக்கிறீங்களே. இன்றைக்கு அரசு அதிமுகவிடம் இருக்கிறது, சட்டம் அவர்கள் கையில் இருக்கிறது, காவல்துறை அவர்கள் கையில் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் எப்படி இந்த கலவரங்களை கேட்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் சார்பாக நின்று கேட்க வேண்டிய இவர்கள் அவங்கள விட்டுட்டு இவங்களை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்குதுன்னா மட்டும்தான் கனகராஜனுடைய நோக்கம். கலைஞர் ஏன் செய்யவில்லை என்பதான் RSS ஏன் கேட்கிறேன். RSS ஏன் செய்யலைன்னு நான் கேட்க போறேன்னா RSS செய்யாது. ஆனால் கலைஞர் இன்றைக்கு மாறி இருக்கிறார், திமுக இன்றைக்கு மாறி இருக்கிறது. கடந்த காலத்தில் பவர்ஃபுல்லா நிப்பாங்க. எனக்கு உண்டான ஒரே சந்தேகம் இதுதான். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த பேச்செல்லாம் பேசுறாங்கன்னு மட்டும் சொல்றீங்க. அப்படி இல்லையே, ஜி ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு சேர கண்டிப்பதாகத்தான் இருக்கிறதாக பார்க்க முடியுது. அதுல யாராவது ஒருத்தருக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அசுரபலத்தோட அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களே சட்டசபையில் நின்று கூச்சல் போடுகிறார்கள். எந்த ஜனநாயக உரிமையும் இல்லாத ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆளுங்கட்சி அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிற போது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது நடந்திருக்கிறது. கனகராஜ் மாற்றி கொண்டு வருவோம்னு சொல்றார். சரி, ரைட்டு. நீங்க உண்மையிலேயே அப்படி ஒரு மாற்றம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அதற்கான உங்களுடைய பொது திட்டம் என்ன? உங்களுடைய எந்த மக்களிடம் நீங்கள் இதற்காக வேலை செய்கிறீர்கள்? இன்னைக்கு அவர் அறிக்கையில் சொல்றாரு, கிரனைடு அந்த இதுல அந்த தோன்ற இடத்துல அந்த சடலங்களை தோன்ற இடத்துல மக்கள் ஆதரவுடன் அது பாதுகாக்கப்பட்டது என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உண்மையில அங்க என்ன நடந்து கொண்டு, நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு சகாயம் என்கிற ஒரு அதிகாரியினுடைய போராட்டத்தின் வழியாக அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே இருந்து பலரும் சகாயத்தை ஆதரிக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. ஆனா இதே ஒரு பெரிய மக்கள் எழுச்சியாக ஜி ராமகிருஷ்ணன் சித்தரிக்க விரும்புகிறார். ஊழலை பத்தி என்ன நிலைப்பாடு இருக்குன்னு கேட்கிறார். நேற்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரியில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள் லோக் ஆயுக்தாவை கொண்டு வருவோம் என்று. இன்றைக்கு நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் மதுவிலிருந்து தொடங்கி எல்லாவற்றிலுமே எங்கள் நிலைப்பாட்டை முன்வைத்து வருகிறோம். அப்ப அதே மாதிரி மணல் கொள்ளை தொடர்பாகவும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றுதான் கோருகிறோம். கடந்த காலத்துல திமுக சார்பா யாராவது தவறு செஞ்சா நீங்க நடவடிக்கை எடுங்க. இந்த விசாரணையில எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா எங்களுக்கு எந்த நிலைப்பாடுமே இல்லாத மாதிரியும் எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் அல்லது எல்லா சமூக நீதிக்கும் இவங்க மட்டும்தான் சொந்தக்காரங்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் பேசியதை விட நாங்கள் செய்தது மிக மிக அதிகம். அதுதான் உண்மை. நிலைப்பாடுல சிக்கல் அவங்க சுட்டி காட்டுறது என்னன்னா, வியாபம் ஊழல் பத்தியோ லலித் மோடியை தப்பிக்க வைக்கிறது சம்பந்தமாகவோ திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ எதுவுமே பேசல. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சேர்த்து சொல்றாங்க, எதுவுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இது மாதிரி அகில இந்திய அளவில் உண்டான பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க கருத்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு எதே நிலை இல்ல. நீங்க இந்த நில எடுப்பு விவகாரத்தில் திமுக தன்னுடைய கடுமையான கருத்துக்களை முன்வைத்தது, அதற்கான எதிர்ப்பை தெரிவித்தது. இப்படி பல விஷயங்களில் திமுக தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் இல்லை. ஆனால் சிபிஎம்னுடைய அஜெண்டா எல்லாவற்றையுமே நாங்கள் உடனுக்குடன் அன்றைக்கே நிறைவேற்றும் என்பது எங்களுக்கு அவசியம் கிடையாது. அதனால இவங்க சேர சமுத்திரம் பத்தி இன்னைக்கு பேசணும்னு உடனே சொன்னா நாங்க உடனே பேசணும். இவங்களுக்கு இன்னைக்கு என்ன அஜெண்டா இருக்கோ அதை இன்னைக்கே நாங்க பேசணும். அப்படின்னா நாங்க உங்களுக்காக கட்சி நடத்தல. இன்னொன்னு ஜி ராமகிருஷ்ணன் சொல்றாரு இல்ல சேஷ சமுத்திரம் பத்தி எப்ப பேசுறது? தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இல்ல, தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நான் ஒண்ணு கேட்கிறேன். அதாவது பெருமாள் முருகன் விஷயம் வந்தது. அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் வாய மூடிட்டு இருந்தாங்க. சிபிஎம் போன்ற அமைப்புகள் தான் போராடின. அப்போ மைய நீரோட்ட கட்சியிலிருந்து முதல் அறிக்கையை ஸ்டாலின் கொடுக்கிறாரு.
இதற்கு வலிமையாக கண்டிக்கிறோம், கருத்து சுதந்திரத்துக்கு நாங்க ஒரு ஊர் வர அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு வந்துட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாங்க இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே நாங்க ஒட்டுமொத்தமா வாய் மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க சித்தரிக்க விரும்புறீங்களா? ஆக செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி உங்களுக்கு செலக்டிவ் மெமரி இருக்கு. சில விஷயங்களை வந்து முற்றாக நாங்கள் செய்யவே இல்லை என்று மறுப்பது, சில விஷயங்களை மட்டும் ஏன் செய்யலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பது. இது வந்து உண்மையிலேயே இடதுசாரிகள் இந்த அரசியலுக்கு வந்து சேர்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அவர் கேட்கறதுல உண்டான நியாயத்தை வந்து நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லா கட்சிகளும் முன்னுரிமை கொடுக்கணும்னு நீங்க வந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறீங்க. இல்லை, நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் உண்மையிலேயே திமுக சமூக நீதி கொள்கையில் உடன்பாடு உள்ள கட்சி என்கிற முறையில் நான் கட்டாயமாக என்ன எதிர்பார்த்தேன்னா, சேஷசமுத்திரம் இப்போ பேச வேண்டாம்னா அவங்க எப்பாவது பேசட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது, அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அவர் எங்ககிட்ட கடுமையாக பேசினார். நீங்கள் பேசியதை விட நாங்கள் செய்தது அதிகம் என்று சொன்னார். ஆளும் கட்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் கீழத்தஞ்சையினுடைய நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் நாங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் முன்னால் வர்றதுக்கு. நான் மனுஷபுத்திரன் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். கோவை கலவரங்கள், குண்டுவெடிப்பு, அதை ஒட்டி நடந்த விஷயங்களில் அப்பாவி இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள், இப்போ ஒருத்தர் சம்சதி நிகிரான்னு ஒருத்தர் ஒரு நாவல் எழுதியிருக்கார். அநேகமாக மனுஷபுத்திரன் கட்டாயம் வாசிச்சிருப்பார், மௌனத்தின் சாட்சியங்கள்னு சொல்லி. அதை வந்து வரலாறும் புனைவுமாக அவர் கொண்டு போகிறார். அந்த காலத்தில் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டது என்பது இருக்குல்ல, ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குது. திமுக இந்த மாதிரியான நிலைகளில் எப்படி இருந்தது என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க விரும்புகிறோம். அது வந்து நீங்கள் வந்து இது 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 விமர்சனம் என்பது, நீங்கள் ஜெயலலிதாட்ட நான் போய் இதை கேட்கல, அதிமுகட்ட இதை நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்கல. பட்டு நான் நிச்சயமாக திராவிட இயக்கத்தினுடைய வாரிசாக நான் திமுகவை பார்க்கிறேனே தவிர அதிமுக அது பெயரளவுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மார்க்ஸ் படத்தை போட்டால் அது ஒன்றும் மார்க்ஸனுடைய வாரிசு கிடையாது. ஆனால் அதனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனைகளில் ஏன் இப்படி இருக்கிறது? நீங்க தோழமை ரீதியான விமர்சனம்னு நீங்க சொல்றீங்கன்னே புரிஞ்சுக்கிட்டாலும், தோழமை ரீதியான விமர்சனம் சொல்றீங்கன்னே புரிஞ்சுக்கிட்டாலும், அந்த விமர்சனம் வந்து பகிரங்கமாக நடக்கும் போது திமுகவை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு உங்களுடைய விமர்சனம் வந்து பயன்படுகிறது அப்படிங்கறத நான் திரும்ப சில விஷயங்களை சொல்லிடுறேன். அவரை சொல்லிட்டோம். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்கிற போது திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், நீங்கள் வந்து எம்ஓஇ எல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். கடந்த காலத்தில் எத்தனை முறை சட்டமன்றத்தில் நாங்கள் போராடி இருப்போம், ஏன் நீங்கள் வெளியிடல? நீங்கள் போட்ட எந்த ஒப்பந்தத்தையாவது எம்ஓயுவையாவது நீங்கள் வெளியே விட்டுருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், இவர் அதாவது திமுகவிடம் நாங்கள் இதை உரிமையோடு கேட்கிறோம் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஜி ராமகிருஷ்ணனுடைய நீங்கள் இந்த அறிக்கையினுடைய மொத்த ஒரு அடித்தளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து இது மாதிரி இது கொள்முதல் செய்து விட்டன எதிர்க்கட்சிகளை என்று சொன்ன ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த அறிக்கை இருக்கு வந்துட்டு. அதாவது ஆளும் கட்சி சிறிய கட்சிகளை எல்லாம் வந்து கொள்முதல் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதை வச்சு இதை கடுமையாக ஜி ராமகிருஷ்ணன் இதில் தாக்குறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் செல்வ கணபதி விவகாரத்தை எல்லாம் இதில் எடுக்கிறார் வந்துட்டு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் இன்னொரு கட்சியில் சேர்றதுங்கிறதையே இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு குற்றமாக வந்துட்டு ஜி ராமகிருஷ்ணன் சித்தரிக்கிறார். சரி, அது ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழல் செய்த ஒரு தனிநபர் இன்னொரு கட்சிக்கு வருவது, அவர் மேல் வழக்கு இருக்கிற போது வருவது என்பதையே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஊழல் செய்த அதிமுக அரசோடு ஜெயலலிதா மீது அன்றைக்கு அவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமை 2001 அப்போ அந்த கட்சியோடு போய் உங்களுடைய தேசிய தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க வந்து கூட்டணி வைக்கலையா? அப்போ ஊழல் செய்கிற ஒரு கட்சியோடு ஒரு இவர்கள் கூட்டணியே வைத்து தேர்தலில் போட்டியிடுகிற போது இதை இவர்கள் என்ன அடிப்படையில் ஜி ராமகிருஷ்ணன் இது கேள்விக்குள்ளாக்குறாங்க எனக்கு தெரியவில்லை. விஷயம் சொல்றேன் கேளுங்க, திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கொள்கைகள் அதுக்காகத்தான் நான் கலைஞர் கேட்கிறேன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றாங்க, கோயில்களில் பலி கொடுக்க கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க, இன்னும் பல விஷயங்களை வந்து இந்துத்துவ சக்திக்கு ஆதரவா செய்யறாங்க. அவங்களோட தானே கூட்டணி வச்சு நீங்க போட்டிட்டீங்க, அவங்க கூட்டணியில தானே இருந்தீங்க. இன்னொன்னு சொல்ல முடியாது, அவர் சொன்னதோட அடிஷனலா நான் சொல்றேன். 2003 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்த, குஜராத் கலவரம் நடக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட இம்மீடியட்டா 2004 நீங்க கூட்டணி வச்சீங்க. கரெக்ட். அதாவது நான் இந்த கடந்த காலத்தை சொல்லுகிற போது ஒன்று என்னன்னா, எப்படி கடந்த காலத்தில் நாங்கள் அன்னைக்கு இருந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம். குறிப்பிட்ட சூழ்நிலை
எது சொல்லுங்க. பிஜேபி உங்களுக்கு சந்தர்ப்பவாதம் வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் அரசியல் சந்தர்ப்பவாதம். வேற என்னங்க அரசியல் சந்தர்ப்பவாதம்? நீங்க வந்து குஜராத்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் பேசல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. நீங்க பேசுங்க. 2002ல நான் என்ன கேக்குறேன், நீங்க அதை விட கூட மிக அதிகமாக சொல்ல முடியும். 2002ல குஜராத் கலவரம் நடந்த போது கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, அது வேறு மாநில பிரச்சனை என்றுதான் சொன்னார். அதே போல் நீங்கள் வந்து அருணன் புத்தகம் வெளியிடுகிற போது பெரியாரும் அண்ணாவும் பிறக்காமல் இருந்திருந்தால் நான் சங்கரையா நல்லக்கண்ணுவோட கம்யூனிஸ்டாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னார். அன்னைக்கு இரவு தான் சோ அவர்களோடு பேசி பிஜேபியோடு இவர்கள் போவது என்பதை முடிவெடுத்தார்கள். நான் என்ன சொல்கிறேன், கடந்த காலத்தில் எங்களுக்கு அப்படி இருந்திருக்கு. மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் யார் வந்தாலும் சேர்த்துக்கணும். ஆனால் இவங்க வந்து ஒரு தடவை தப்பு பண்ணோம் சரியாயிருவோன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களோடு நிற்கிறார்கள் என்ற பிரச்சனை இருக்கு. அதாவது மோடியை வந்து பெரியாருக்கு இணையாக பேசினார் வைகோ. அவருக்காக போன வருடம் அவருடைய நிலைப்பாடு இது. இன்னைக்கு எதையாவது இவங்க அதை பத்தி யோசிச்சாங்களா? திமுக 2001 பண்ணது இவ்வளவு பழிச்சுன்னு ஞாபகம் இருக்கு. போன வருஷம் வைகோ பேசினதும் வைகோட அரசியல் சுத்தமா மறந்து போச்சு. இன்னைக்கு இந்த மதவாத அரசியலுக்கு மோடியோட எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சது யாரு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்ல மாட்டேன்றார். அவரு இவங்க ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. முஸ்லிம்கள் மீதான போடப்பட்ட வழக்குகள் குறித்து, அப்பாவிகள் உள்ளே இருந்தது குறித்து இந்த அரசாங்கம் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? நீங்கள் கோயம்புத்தூர் அந்த குண்டுவெடிப்பு அதை தொடர்ந்த விஷயங்களில் நான் கேட்க விரும்புகிறேன். எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க அதிமுக கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அவங்கள்ட்ட பேசி இந்த வழக்குகள் நீங்க ரெண்டு பேரும் பண்ணல, ரெண்டு பேரும் தான் சொல்றேன். நான் ரெண்டு பேரும் ஆதரிச்சீங்க. இவங்க கேஸ் போடுவாங்களா? இருப்பாங்க இவங்க கேஸ் போடுவாங்களா? ஆனா வந்து குற்றச்சாட்டுதெல்லாம் திமுக சொல்லுவாங்க. அப்ப 1-2 சீட்டுகளுக்காக அதிமுக அரசு பண்ண அத்தனை விஷயங்களை சகிச்சுக்கிட்டு என்னங்க 1-2 சீட்டு 14 எம்பி வச்சுக்கிட்டு 7 மினிஸ்ட்ரி வாங்கிட்டு 2G வாங்கிட்டு நீங்க நல்லவங்க. இவங்க பிரதமர் பதவி வந்தாலும் வேண்டாம்னு சொன்னா நாங்க குற்றவாளிகள் ஆயிட்டோமா? வந்து பாத்தீங்கன்னா உரிமையோட நீங்க திராவிட இயக்கத்துக்காக இதெல்லாம் பண்ண கூடாதா? நீங்க தானே சிந்தனை, அப்படி நீங்க சிந்தனையின் தொடர்ச்சி நீங்க தானே கேட்பாங்க. ஆனா அத்தனை விதமான பகுத்தறிவு சிந்தனைக்கும் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுற ஜெயலலிதா வந்து போய் பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து கூட்டணி வைப்பாங்க. என்னுடைய ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, மனுஷபுத்திரன் உங்களுடைய கடந்த கால ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாடு சொல்லுங்க. நீங்க அந்த கூட்டணியை வச்சீங்க, அதாவது எந்த மார்க்சியத்தின் அடிப்படையில் வச்சீங்க நீங்க சொல்லுங்க. திரு மனுஷபுத்திரன் இல்ல, உங்கள்ல இருந்து அவங்க எந்த வகையில வேறுபட்டவங்கன்னு நாங்க நினைக்கல. இப்போ நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர் கேஸ் போடுவாங்களா அப்பாவி முஸ்லிம்கள் மீது? ஆனா அதிமுகவோடு உறவு இருந்ததை நீங்க ஏன் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? போட்டது தப்பா ரைட்டா அதுக்கு முடிவு போறட்டும். இதை எதிர்த்து நீங்க தானே அந்த கூட்டணியில போய் சேர்ந்தீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நிகழ்ச்சி நிறைய செய்யற இடத்துல இருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைய செய்யற இடத்துல இருக்கிறோம். இவங்க கூட்டணிக்காக சைலண்டா எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு ஜாலரா போடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு எல்லாத்தையும் திமுக மேல வைப்பாங்க. அதிமுக ஒரு கிளியர் திமுக மேல மட்டும் அதிமுக இருந்த போதும் அதை சொல்ற தைரியம் எங்களுக்கு இருந்தது. அதிமுகவோட ஒரு விஷயத்துல உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறோம். ஆனா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்துறீங்களே தவிர அது மேல நடவடிக்கை எடுக்க நீங்க வரல. நீங்க இதுதான் உண்மை. நீங்க வந்து அதிமுகவோட ஏஜென்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படி இல்ல இல்ல நீங்க தாராளமன்ற தேர்தல்ல இப்போ ஆட்டம் பண்றீங்க. கலைஞர் வந்து அப்ப கலைஞர் யாரு கேட்டீங்க? மோடியோட ஏஜென்டா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது வைகோ மோடியோட ஏஜென்டா இருந்தாரு. இன்னைக்கு நீங்க யாரோட ஏஜென்ட்? நீங்க யாரோட ஏஜென்ட்? அதாவது ஒரு ஏஜென்ட்க்கு மட்டும் தான் மத்தவங்க ஏஜென்ட்னு சொல்ற வார்த்தையே தெரியும். கலைஞரும் திமுகவும் கடந்த காலங்களில் காங்கிரஸினுடைய ஏஜென்டாவும் பிஜேபியுடைய ஏஜென்டாவும் நீங்க இருந்திருக்கீங்க. அதனுடைய விளைவாடு தான் இங்க. நீங்க படிக்காசுக்கு ஏஜென்ட், ஆர்மசாமிக்கு ஏஜென்ட், டிடி மினரலுக்கு ஏஜென்ட், நீங்க இவர்களுடைய ஏஜென்டாக இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால் மற்றவர்களை ஏஜென்ட் என்று பார்க்கிறீங்க. அரசியலாக பார்க்க முடியாம வியாபாரமா பார்க்க ஏற்பாடு திமுகவுக்கு
இன்னைக்கு வந்திருக்கு. இவங்க ஆட்சி செஞ்ச யாரும் உங்களை லலித் மோடி விஷயத்தை பேசுவதற்கு கொஞ்சமாவது யோக்கியதை இருக்கா? ஏன் யோக்கியதை இருந்தா பேசுங்க. ஒரு நிமிஷம் மனுஷ் ஒரு நிமிஷம். இல்ல, தொடர்ந்து பேசுறதுல எந்த பலனும் இல்ல. தொடர்ந்து பேசுறதுல எந்த பலனும் இல்ல. யாருக்கும் எதுவும் கேட்க போறது இல்ல. தொடர்ந்து பேசுறதுல எந்த பலனும் இல்ல. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். காலையில வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. கருத்துக்களை கடைசி நேரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமலே போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.